ப்ரோ ஒரு வார்த்தை தானே ப்ரோ. உங்களதான் கேக்குறேன். அனௌன்ஸ்மெண்ட் கேக்குறாங்க, கொடுத்து விடுங்கண்ணா. பாவம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அட போங்க, நான் வரும்போது பாத்துக்கலாம்னு விட்டேன். அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வரட்டும், படம் வரும்போது கொண்டாடுவோம், அவ்வளவுதான். சரி. அப்புறம் அருள் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அருள் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன டிஎல் ஒரே ஃபயரா போயிட்டு இருக்கு? அது ஜிபியு தான் எல்லா சைடும் சொல்றாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட நியூஸ் வந்து விடாமுயற்சின்னு சொன்னாங்க. சரியா போச்சு. ஜிபியு வந்தா நல்லா இருக்கும், செலிப்ரேஷன் பண்ணலாம். கரெக்ட் தான் ப்ரோ, எந்த படம் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம அபிஷியலா நம்ம வெயிட் பண்ற வரைக்கும் நல்லதுதான். எதுனாலும் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது தெரியாம உள்ள விட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது வரையும் ஃபயர் விட்டுட்டு இருக்க வேண்டியதான் நம்ம. எது வந்தாலும் ஓகே. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஎல் கலகலன்னு இருந்துச்சு. அது கரெக்ட். அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ட்வீட்டை மட்டும் இறக்கி விட்டான், மொத்த டிஎலும் பத்திக்கிச்சு. அடுத்து ரமேஷ் பாலம் ஒரு விட்டுட்டு இறக்கி விட்டாரு. அது ரமேஷ் பாலா எங்கேயே ட்வீட் இறக்கினா? ரமேஷ் பாலா இதை பத்தி எதுவுமே போடவே இல்லையே. இல்ல ஜிபி பத்தி ஒண்ணும் போடல. அவன் ரிலீஸை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. அவன் எடிட்டுக்கு தான் வந்து ஃபயர் விட்டுருந்தான், மற்றபடி ஜிவிஓ விடாமுயற்சி பத்தி அவன் எதுவுமே போடல. இல்ல அந்த ட்விட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை ஏகே யாஸ் காம்போ இருக்குமோன்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காருன்னு தோணுது. இல்ல அது கன்ஃபார்ம் தான், அது அனௌன்ஸ்மெண்ட் இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி அது லேட்டா கூட வரட்டும் வரலாம். official-ஆ. அதான் ப்ரோ, அது கன்ஃபார்ம் தான், பட் அது அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா அது இந்த படங்கள்லாம் முடியட்டும், எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மே அந்த டைம் ஒரு ஜிபியூலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் கார் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வருவாப்ல, அப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒருவேளை ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க. எதுக்கியா? இந்த ஏகே நீரி அந்த மாதிரி. சொல்லியா எங்கெல்லா போன அவளை கூப்பிட்டேன். இல்லடா, இந்த பேர் என்ன பேரு, இவன் பிரசாந்த் நீல் கூட ஏதோ படம் பண்ணாங்களா, அது உண்மையா பொய்யாடா தெரியல. அது கண்ணன் ப்ரோவே கன்ஃபார்ம் தானே சொன்னாரு. பாப்போம். சொன்னாங்க, கேட்க மாட்டேன். கன்ஃபார்ம் தான், நானும் கேள்விப்பட்டாரு. கன்ஃபார்ம் தான்ல அது. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா தான் வரும்ல. அப்படியா? கன்ஃபார்ம் தான், ஆனா அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரே நாள்ல இதெல்லாம் ஜூடியோட சொல்லிடாத, நம்ம சனி ஞாயிறு மட்டும் பிரிக்க போவோம். எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுல. சொல்ல எப்படி சொல்லவா? நியூஸ் எப்பவுமே சொன்னா சர்ப்ரைஸ் வேண்டாம். நீங்க எழுதி தளபதி 69 அஜித் வந்து கேமியா பண்ணதா பழையம். பாலாஜி இதாவது சிரிச்சுட்டு போயிடணும். ஏழு சத்தியமால பிராடுமீர் உடல வந்துட்டேன், நான் உண்மைக்கு தான் சொல்லுதேன். சந்தோஷம், அவ்வளவுதான். போ, புது கதையா இருக்கு. உண்மைக்கு நான் புது கதைலாம் இல்ல, உண்மைக்கு நான் கேள்விப்பட்டது. கேமியோல சொல்லணும். தலை வந்து விஜய் பத்தி சொல்லணும், வெளியே படம் கோத்தான்னு சொல்லணும், தலையில தட்டி. தெரியல பாலாஜி, பாப்போம். அவன் தலை வந்தாலே நம்ம தலை படமா இருப்பேன், விஜய் மறந்துடுவாங்களே. பாப்போம் என்னன்ட்டு.
என்னல பாலாஜி, உங்க ஊர்ல மழையா என்ன? திருநெல்வேலியில மழைன்னு தான் சொன்னாங்க. நான் இப்ப சென்னையில இருக்கேன். அங்க எங்க ஊர்ல என்னல சொல்லுது? சென்னையிலயா இருக்க அப்போ? ஆமாமா, நான் சென்னையில இருக்கேன். ப்ரோ பாலாஜி நினைச்சிடாங்க. பாப்போம் பாலாஜி. பாலாஜி ஆனா விடாமுயற்சிக்காச்சும் நான் எப்படியாச்சும் நான் வாரேன், சரியா? வா 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 வந்துரு, பிரச்சனை இல்ல. வான்னா அவனை சொல்லுவேன். அவன் 2 படத்துக்கு கூப்பிட்டு தான் இருக்க. வா வான்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒருவேளை வந்து விடாமுயற்சி பொங்கலுக்கு வந்தனா டவுட்டு, விடாமுயற்சி சம்மருக்கு வந்தா நான் வரேன். ஏன் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு? வா வந்து பிரச்சனை இல்லை, நீ பாட்டுல வா. சரில நீ போனே. பிரவீன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, சொல்லு உன. என்ன ப்ரோ, என்ன கணக்கு சொல்லுங்க, என்ன படம் வரும் உங்க ஐடியா படி? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீனே சொல்லு. முடிச்சுட்டீங்க போங்க, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரியலப்பா. விடாமுயற்சி வருமா, ஜிபி வருமா, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரெண்டும் ஒரே நம்மால் படம் தானே, எது வந்தாலும் கொண்டாட வேண்டியதான். அவ்வளவுதான் விடுங்க. எதுக்குனாலும் வந்தா ரெடி தான். எந்த படம்னாலும் சரிதான். எல்லாருக்குமே இது ஆசை தான் ப்ரோ, குட் பேட்லி வந்து இதுக்கு வரணும் அப்படின்ட்டு, பொங்கலுக்கு வரணும். ஏன்னா பொங்கலுக்குள்ள ஒரு வைப்புக்குள்ள படம் தான், பார்ப்போம். எது வந்தாலும் கொண்டாட வேண்டியதானே. அவ்வளவுதான். அப்படி ஒரு படம் நம்ம நினைக்கிறத ஒண்ணு, அதுக்கப்புறம் ரியாலிட்டியா நடக்கிறது ஒண்ணு இருக்கும், பார்ப்போம். அப்படி இல்ல, விடாமுயற்சி மட்டும் தான் நடிச்சிருக்காப்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு படம் வரல, என்ன குட் பேட் எக்லின்னு ஒரு படம் இல்ல, என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், வர படத்தை கொண்டாட வேண்டியதா. அப்படி நினைச்சு கொண்டாடுங்க வேற படத்தை. எது வந்தாலும் கொண்டாட வேண்டியதான். அது கரெக்ட் தான், பாப்போம். ரெண்டுலயுமே அவர் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் என்ன? எந்த படத்துக்கு ப்ரோ பெருசா பிளான் பண்ணிருக்கீங்க? விடாமுயற்சியா, குட் பை டெக்லியா? அஜித் படத்துக்கு. சூப்பர். ரெண்டுமே அவர் நடிச்ச படம் தான். அப்புறம் என்ன நீங்க பிரிச்சு பேசலதான். எந்த படம் ஃபர்ஸ்ட் வருதோ அதை கொண்டாட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டாட வேண்டியதான். அது கரெக்ட் தான், பாப்போம். சொல்லியா ஏகே ஆபீஷியல் ப்ரோ, சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ. இதெல்லாம் அப்டேட்டோட வந்தியா? அப்டேட்டோட வந்திருப்பான். கிடையாது ப்ரோ, அப்டேட்லாம் என்னமோ நடக்குது ப்ரோ, நடக்கட்டும் ப்ரோ. நம்ம சொல்லி நம்ம டேக் பண்ணி எடுப்பாங்க, தேவையா? உன்னை நம்பிதான் இந்த சனம் காத்திருக்கு. சொல்லு, என்ன நம்பியா ஸ்பேஸ் போட்டீங்க, அதையும் சொல்லுங்க. நான் அபி, எப்படி இருக்க? யாரு? அருள்யா, அருள் ப்ரோ பேசுறப்பல. ஐடியே காட்டல. அப்ப நீ பாவம் பண்ணிட்டியா இருக்கும், அதான் ஐடி காட்ட மாட்டேது. மாம்ச பேசியா? என்ன மாம்சு, அந்த ஸ்பேஸ் வந்தா 18+ தான் பேசிட்டு இருக்கீங்க. அவரு குடிச்சிருக்காரு, குடிச்சு வந்து கேங் பேங் பண்ணணும். என்ன ஏன்டா உள்ள எடுத்து விடுறீங்க? சாமி சார்ன மாலை போட்டிருக்கேன் நானு. மாலை போட்டிருக்கீங்களே. ப்ரோ இந்த வருஷம் வரும்போது பஸ்ல இருந்தே டாடா கட்டாம திருநெல்வேலியில இருந்து இருந்துட்டு போங்க. ப்ரோ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பொங்கல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க பில்லா பிரவீன் ப்ரோ, அமைதியா இருக்கீங்களே. அப்டேட் சொல்லிட்டு ப்ரோ நான் அதுதான் சொல்றேன், அபிஷியலா வர வரைக்கும் எதையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன்.
மைத்ரி ட்வீட் போட்டா மட்டும் நம்புங்க, அவ்வளவுதான். அதைத்தாண்டா நானும் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தியா, வந்தோட இது பண்ணாதுன்றாங்க. இல்ல ப்ரோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாதான் ப்ரோ எல்லாரும் நம்புவாங்க. அது மைத்ரி சொல்லணும். ஆனா அந்த ரோமியோ சொன்னா நம்பிடலாம். இல்ல ப்ரோ, ரோமியோ கனடால வாயை திறக்கல. ஐயோ, அத ரோமியோ தான் சொல்லணும். நம்ம மைத்ரி அவன் சொல்லணும், ஓவர்சீஸ்ல இல்லைன்னா சொன்னா ரோமியோ ஓகே. தான் சொல்லணும். ராகுல் தான் சொல்லணும். ரோமியோ சொல்லணும். ரோமியோவே என்ன போட்டிருக்கான்னு ராகுல் என்ன ட்வீட் போட்டிருக்கான் அதை நீங்க முதல்ல பாத்தீங்களா? ரோமியோ பிக்சர்ஸ் கிராண்ட் ரிலீஸ் 2025 தான் போட்டிருக்கான். ஆமா, பாப்போம் என்னன்னு. அவதான் போட்டிருக்கான். ஸ்பீக்கர் அந்த இதுலயே போடல. மைத்ரி சொன்ன பிறகுதான் ராகுலே சொல்ல முடியும். இல்ல ப்ரோ, கனடால அவர் சொன்ன நம்புவாங்களாம். இல்லடா, பக்கத்துல கூப்பிட்டு வேற விளையாடுறாங்க, அங்க போய் விளையாண்டு வரும். சரியா இல்லையா? அதான் நான் சொல்றேன். அவன் ராகுல் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் கிராண்ட் ரிலீஸ் 2025 தான் போட்டிருக்கான். பொங்கல்னு மென்ஷன் பண்ணல. அதான் டவுட்டா இருக்கு இப்ப எல்லாருக்குமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். டிஸ்ட்ரிபியூட்டரும் ட்வீட் போட்டிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் இவன் வந்து இப்படிலாம் ட்வீட் போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டவுட் தானே வரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதான் பிரவீன் ப்ரோ சொன்ன மாதிரி எந்த படம் வந்தாலும் கொண்டாடுங்க, அவ்வளவுதான். விடாமுயற்சி கொண்டாடுங்க. குட் பேட் இல்லையா, அதை கொண்டாடுங்க, அவ்வளவுதான். ஆனா நேத்து இதுக்கப்புறம் நெல்சன்ஜி இருக்கார்ல ப்ரோ, அவர் நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாசம் எண்ட்ல வந்து விடாமுயற்சி டீசர் வரும் அப்படின்னு. அது அதான் சொல்றேன் ப்ரோ. பாப்போம், அது வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். அஃபீஷியலா அவங்க விடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். லைக் ஒரு சினிமாஸ் பொங்கல் 2025 போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் குட் பேட் இக்லி எப்போ வரும் அப்படின்ட்டு. வெறுமே வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் மைத்ரி பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்ச் அவன் ரிமூவ் பண்ணிட்டான். அப்படிங்கும்போது லைக்கா கண்டிப்பா வாயை திறந்துதான் ஆகணும். அவனும் வாயை திறக்காம இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி சொல்ல, விடாமுயற்சியை தவிர நமக்கு வந்து ஜிபிக்கு தான் நமக்கு ஹைப் ஏறுது. ஸோ இந்த நேரத்தில் அவன் கண்டிப்பா வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டு டேட்டு சொன்னா ஓகே. அப்புறம் ஹைப்போட அது என்னன்னா நம்மளுக்கு வரிசையா அதுல தானே நம்மளுக்கு அப்டேட்ஸ் வருது அப்பப்ப, அதனாலே அந்த ஹைப் நம்மளுக்கு இருக்கு. விடாமுயற்சிக்கும் இருந்துச்சுன்னா விடாமுயற்சிக்கும் வந்திருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த தலைப்படம் தானே இது வந்தாலும் பாக்குறது. விடாமுயற்சியோட அது கரெக்ட். பட் வந்து லைக்கா ஒன்னும் வாயை திறக்காம இருக்கான், அதான் எனக்கும் புரிய மாட்டேது. அதான் அவனை விசாக்கு 2 ஆட்ட ட்ரெய்லர் டேட் தள்ளி போக காரணமே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, யாரு வரணும் அப்படின்னு. அதான் பெரிய பிரச்சனையே. அதான் பிரவீன் ப்ரோ, அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. நம்ம ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா சரி நம்ம நம்புவோம். ஆனா அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. நம்பி போடுறானுங்களே ப்ரோ. ப்ரோ நான் அப்ளை குரூப்ல என்ன சொன்னேன், அதுதான். அதனால நம்ம வந்து அமைதியா இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அவங்க அபிஷியலா சொல்லட்டும், அதுக்கப்புறம் கொண்டாடிக்கிடுவோம். என்னனாலும் நடக்கலாம். அதுதான் சொல்றேன், இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க வந்து அப்படியே மாத்திரலாம். குட் பேட் இக்லியை வந்து பொங்கலுக்கு மாத்தலாம், சம்மருக்கு வரலாம். நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதான் அபிஷியலா வர வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க. இத்தனை நாள் எல்லா போஸ்ட்லயும் போட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைன் பண்ண பிறகு அந்த போஸ்ட்ல மட்டும் ஏன் பொங்கல்னு போடல? எதை கேட்டா புரியாது. என்ன இப்ப வந்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து பொங்கல்னு சொல்றான்னா அப்ப ஏதாவது கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் லைக்காக்கு, அப்படி கூட இருக்கலாம். அதான் ஏன் கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன்னு புரியல. ராகுல் எங்க ட்வீட் போட்டான், அதுதான் மெயின் கேள்வி. போட்டா நீங்க சொல்றீங்க அத ஓகேவே பண்ணிக்கிட்டோம், அது வந்து அவங்க அபிஷியலா சொல்லட்டும், அந்த வெயிட் பண்ணுங்க தானே சொல்றோம். அதான் அபிஷியலா இருக்கும் போது வெயிட் பண்றோம். ஆனா இவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா அபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போது ஓகே இந்த மாதிரி இருக்கலாம், ஓகே 90% கன்ஃபார்ம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்புறம் அவங்க ஃபயர் தானே ப்ரோ விட்டாங்க, வேற ஒன்றும் விடல. ஆனா முக்கியமான தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டா நம்பலாம் இல்ல ப்ரோ, ஆனா முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபேவர்ல, அதனாலதான் நானே கொஞ்சம் டவுட்ல இருக்கேன். அது கரெக்ட் தான்யா, பட் வந்து அது ஓவர்சீஸ்க்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படின்னு தெரியலையே. இல்ல நான் ராகுல் போட்டாலும் நம்ம நம்ப முடியும் அப்படின்ட்டு. புரியல, அவர் கனடால பெரிய ஆளு. புரியுது. ஆனா ராகுல் என்ன சொல்லியிருக்காப்ல, அதான் நீங்க முதல்ல பாருங்க.
ஆமா 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 பாப்போம் ப்ரோ. அதான் 2 வீக்ஸ்ல நம்ம தெரிஞ்சிடும் என்ன நடக்குது. 2 வீக்ஸோ இல்ல இந்த வாரமோ. 2 டே 2 வீக்ஸ் கரெக்ட். டிசம்பர் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிடும் எப்படியோ. இல்ல ப்ரோ, இந்த மந்த் எண்டுக்குள்ளே தெரிஞ்சாகணும். இதுக்கப்புறமும் லைக்கா வந்து மூடி மறைச்சான்னா சத்தியமா வேஸ்ட். பிரவீன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த மாசம் முடிவுக்குள்ள தெரிஞ்சிடும், அடுத்த மாசம் வரைக்கும்லாம் போகாது. எந்த ஒரு படம் வரதா இருந்தாலும் 40 நாள் தான் டயருக்கு. அதனால இந்த மாசம் கடைசில இருந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணியே ஆகணும். அதனால டேட் கிடையாது, அடுத்த ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆனா யாரா ரொம்ப இருந்தாலும் இங்க வெளில இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுதியா? கேக்குதா ப்ரோ? கேக்குது. இல்ல ஆனா ரொம்ப இங்க இருக்கிறவங்கள ரொம்ப வாயாடுறானுங்க. சும்மா எஸ்கே பீட் பண்ணி எஸ்கே வந்து அஜித்தை பீட் பண்ணிட்டாரு. இப்ப வந்து எஸ்கே 300 கோடியை தொட்டாரு அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் இந்த நாகராஜன் ஏயா நமக்கு 2 வருஷம் படம் இல்ல, அவன் படம் இறங்கிருக்கு. அப்படிங்கும்போது கலெக்ஷன் மாறி மாறி கூடி கூடி குறையதான் செய்யும். இதுக்கு இப்படி என்னையா பண்ண முடியும் நம்ம? அது நம்ம கையிலேயே இருக்கு, ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. ஒருத்தன் ட்வீட் நாகராஜன் அவன் பேர் இப்ப மறந்துட்டேன். அவன் ட்வீட் போடுறான், போஸ்ட் கோவிட் எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அஜித்தை தவிர. இதுலதான் நமக்கு தெரியும் அஜித்தோட பவர் என்னன்னு. யாரா தாய் நீ? இல்ல எல்லாரும் ஒரே ஒரு படத்துல மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி ப்ரோ அரிசியா ப்ரூவ் பண்ணணும்ல? அவர் இந்த 2 படத்துல ப்ரூவ் பண்ணா மண்டி போடுவாப்லையாமா அவரு. ஆனா வந்து ஆனா நம்மளுக்கு கலெக்ஷன் முக்கியம் இல்லாட்டியும் ப்ரூவ் பண்ணும் ப்ரோ. ஏன்னா இவனுங்க ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, பயங்கரமா இறங்கிட்டானுங்க போல. நம்ம சைடு அந்த கலெக்ஷன் டேட்டா போடாததால தான் இவ்வளவு பிரச்சனை. போட்டிருந்தா வாயாடுச்சு. எனக்கு மைத்ரி போடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. போட்டிருந்தா ஃபேக்குன்னுவானுங்க, ஜிஎஸ்டி காட்டு அது காட்டுன்னுவானுங்க. நம்ம சைடு போட்டா இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி போட்ட கேஜேஆருக்கே அப்படி கதர்னானுங்க வந்து கமெண்ட். ஆமா, ஜிஎஸ்டி காட்டுன்னுவாங்க, தியேட்டர் காலியா இருக்கு எப்படி ஆச்சுன்னுவாங்க. ஆனா அங்க மட்டும் எப்படின்னா முதல் நாள்ல 126 வரும், 2ஆவது நாள்ல 288 வரும். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. கேட்டா ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்கன்றாங்க. அபிஷியல் ட்விட்டே வந்துட்டுன்றாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். 2 நாள்ல எவ்வளவு சொன்னாங்க? 3 நாள்ல வந்து 127, 2 நாள்ல 127ன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள்ல 288 பண்ணும்போது 2 நாள்ல 127 பண்றதுல என்ன தப்புன்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்கண்ணா. ஹலோ, கேக்குதா? லியோ ஒரு நாளைக்கு 148 தானே போட்டாங்க. இல்ல ப்ரோ, லாஜிக் படிவாங்க. இவங்க வந்து 11,000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 127 கோடி வர்றது அப்படி என்ன தப்புன்னு கேக்குறேன். எந்த படம் ப்ரோ லியோ? ஆனா 3000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு 288 கோடின்றாங்க 2ஆவது நாள்ல. எந்த படம் ப்ரோ அது எப்படி? இந்த படம் தான் லியோவா? கங்குவா கோட்டு ப்ரோ. கோட்டெல்லாம் நீங்க ப்ரோ கோட்டு நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் சொல்லுங்க. டே 1 அதான் 200 பண்ணிட்டுன்றானுங்களே. இல்ல நான் 200 விட்டுருங்க, நான் சொல்றேன் டே 1 டோட்டல் கலெக்ஷன்ஸ் கேக்குறேன். டே 1 கேட்டேன். டே 1 ஒரு கெஸ் எப்படி? ஒரு கெஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கேக்குறீங்களா வேர்ல்டு வைட் கேக்குறீங்களா? தமிழ்நாடு டே 1 கோட்டு எவ்வளவு பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? கோட்டு டே 1 ஒரு 28, 27 அப்படி பண்ணி இருக்கலாம். 21 தான் ப்ரோ, 21 பிளஸ் தான். இவ்வளவுதான் பண்ணிருக்கு. லியோவும் அந்த 20 லியோ நீங்க சொல்றதுக்கான கரெக்டா இருக்கும். லியோ 25 plus to 28 அவ்வளவுதான் பண்ணிருக்கு. அவனுங்களே அதனால கொஞ்சம் ஜகா வாங்கிட்டாங்க. ஏன்னா லியோ வந்து அந்த டைம்ல ஒரு ஹைப் இருந்துச்சு, சோ நல்லா பண்ணிச்சு லியோ. ப்ரோ யாரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மியூட் போட்டுட்டு ப்ரோ. அவனுங்க சைட்லயே ஷாக் ஆயிட்டானுங்க ப்ரோ. கோட்டு வந்து 21 தான் பண்ணிருக்குன்னு. அதனாலதான் ஃபுல்லா மேட்ச் காம் ஸ்கோர்ல இருந்து எல்லாத்தையும் இந்த சினி ட்ராக் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், அப்பதான் கடைசியில வந்து ப்ரூஃப் மாதிரி காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க.
அவ்வளவு கூத்து. இல்ல பிங்க் வில்லா வரைக்கும் அவங்க பண்றதே பண்ணுதே, எப்படி அது? ப்ரோ அது என்ன லாஜிக் அது? இல்ல ப்ரோ, அது இல்ல. பிங்க் வில்லாக்கு வந்து யாராவது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தேவை ப்ரோ, ஒரு சோர்ஸ் மாதிரி. இவனுங்க வந்து நல்ல ட்வீட் போடுறதுனால வந்து அவனுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே இவனுக்கு பெரிய ஆளுன்னு அவனுங்க நினைச்சுக்கிட்டானுங்க. அதனால தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சினி ட்ராக்ல எப்படி வளர்ந்தான்னு சொல்லுங்க. காசு அவனுக்கு சோர்ஸ் இல்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ப்ரோ இல்ல அவன் போடுறதுதான் விக்கிபீடியால வருது. பிங்க் வில்லா போடுறதுதான் விக்கிபீடியால ப்ரோ வருது. அதான் ப்ரோ, நான் விக்கிபீடியா வந்து நம்ம யார் வேணா எடிட் பண்ணலாம் ப்ரோ, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இவனுக்கு சொல்றானுங்களா கோட்டு வந்து தமிழ்நாட்டில் 200+ கூட இருக்காது, 150க்குள்ள பண்ணியிருக்கான், அவ்வளோதான். கேட்டா வந்து கெரியர் 200+ இருக்காதியா, ஆனா 200க்குள்ள இல்ல இருக்கும் கண்டிப்பா. 200+ நான் கூட வாய்ப்பு இல்ல இல்ல. ஓகே, நான் வந்து அந்த படம் நல்லாவே இருக்கட்டும், நல்லா பண்ணிருக்கட்டும் நான் ஒத்துக்கிறேன். அப்படி நல்லா பண்ண படமா இருந்தாலும் 3000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண படம் எப்படி 2000 நாள்ல 288 கோடி பண்ணும்? ப்ரோ நீங்க வந்து உங்க உலகத்துல இருக்கீங்க, விஜய் உலகத்துக்கு வாங்க, நீங்க அணிலுங்க உலகத்துக்கு வாங்க, அப்பதான் அது கரெக்டா இருக்கும். ஆனா வந்து இதே குரூப் வந்து என்ன பண்ணுன்னா 10,000 தியேட்டர்ல 11,000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 4-5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2000 நாள்ல 127 கோடி பாசிபிள் இல்லைன்றாங்க. ஃபேக் கலெக்ஷன் டபுளா போடுறா 200. அதுதான் ப்ரோ தளபதியோட பவர், புரிஞ்சுக்க மாட்டீங்க ப்ரோ நீங்க ப்ரோ. நான் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதுதான் ட்வீட் போட்டும் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இதுன்னு. இதே ஒரு மனசாட்சி வேணாமா அப்படின்னு இப்ப அவ வந்து அரசியலுக்கு வரான் ப்ரோ. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் தான் வந்து பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும். அப்ப இந்த மாதிரி காசு கொடுத்து வச்சாதானே வந்து ஓகே, அரசியல் ஒரு உச்சத்துல இருக்கும், சினிமால உச்சத்துல இருக்கும் போதே வந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய தியாக மனசு அப்படின்னு சொல்றதுக்கு அதான் அவர் வாயாலே சொன்னாரு. 200 என்னோட பீக் லெவல வந்து உதறி விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. கரியரின் உச்சம். உதறி விட மூத்திரம் போயிட்டு கொஞ்சம் உதறி விட்ட மாதிரி பேசுவான். விடுங்க போறான். இவன்லாம் வந்து ப்ரோ அவன் ஹைப் பண்ண லியோவே வந்து தமிழ்நாட்டுல 200+ பண்ணல ப்ரோ. அப்ப பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. அவர் சிஎம் ஆயிடுவாரு நம்புறீங்களா? ப்ரோ கண்டிப்பா வந்து அவர் வந்து கொளத்தூர் சிஎம் ஆயிடுவாரு. அது வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க வேற காமெடி பண்ணி ப்ரோ. நீங்க கோட்ல எப்படி வந்து ஓஜி விசஸ் அப்படின்னு வந்த மாதிரி தளபதி விசஸ் தளபதி, அதுதான் வந்து இப்ப டிஎம். தளபதி விஎஸ் தளபதி. எந்த தளபதியோட கம்பேர் பண்ணிட்டீங்க? அவர்லாம் பிறந்ததுல இருந்து அரசியல்ல இருக்க, அரசியல் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர். அண்ணாவோட அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியல, நீங்க வர எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும். அண்ணா மட்டும் மாநாடு இன்னொரு தடவை போட்டாரு, அப்புறம் பாத்துக்கோங்க. அண்ணா ஒரு பிரஸ் மீட் கொடுக்க ஐயோ அதை சொல்ல மாட்டேன். அதே ஒரு ட்வீட் போட்டாரு, 10 லட்சம் பீப்புள் இன் 1 day ரெக்கார்ட் அப்படின்னு போட்டிருக்கான் ஒருத்தன் ட்வீட். அது நான் கூட ஏதோ விஜய் ஃபேன் ஐடி போட்டிருக்குன்னு பார்த்தா அவனுங்களே போட்டிருக்கானுங்க. இன்னொன்னு 1 கோடி மெம்பர் ஏதோ ஜாயின் பண்ணி ப்ரோ யார் வேணா, நான் கூட இருக்கேன் ப்ரோ டெலிகிராம் பாட்ல, நீங்க போட்டா கூட வரும் ப்ரோ. போயிருங்க. ஆனா வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா கோட் ட்ரெய்லர் வியூஸ் எல்லாமே வந்து பாருங்க. ஆனா மீடியா தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றது ப்ரோ, அதான் ஆச்சரியமா இருக்கு. இறங்கி ட்ரோல் பண்றாங்க மத்த கட்சியை. ஒரு மீடியால ஒரு லேடி தனியால நின்று இறங்கி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியல என்ன சொல்றீங்க? விஜய் வந்து ட்ரால் பண்றாங்களாக்கும்? விஜய் இல்ல, விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க டிஎம்கே மத்த கட்சி ஒரு எல்லாத்தையும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மீடியா பர்சன் ஒன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அது
வழக்கம் தானே ப்ரோ. இப்ப டிஎம்கே பவர்ல இருக்காங்க. ஸோ டிஎம்கேக்கு எதிர்த்து யார் வந்தாலும் வந்து இல்ல இவங்க விஜய் தான் இந்த தூக்குவாங்க. அளவுக்கு இறங்கி ட்ரோல் பண்ற மீடியா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அந்த பேர் வந்து ராஜகுமாரி அப்படின்னு வந்தது. சோனியா ப்ரோ மீடியா அவங்கள பர்சன். பத்தி வேணாம் ப்ரோ, அவங்கள பத்தி பேசாதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் ரைடு வந்துரும் ப்ரோ. அவங்க பெரிய கை, ஏன் பெரிய கை யாரு ப்ரோ. வேணாம் வேண்டாம். அப்புறம் இதை எவனா ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தன் போடுவாங்க. அங்க இருந்து அந்த அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ட்வீட் போட்டுரும். ஐயோ அந்த அளவு இல்ல. நான் வந்து ஆச்சரியமா பாக்குறேன். நான் வந்து அவங்களை எதுவும் தப்பா சொல்லல, நான் ஆச்சரியமா பாக்குறேன். அதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அவனுங்க அதுவும் அந்த ராஜகுமாரின்றது வந்து அது அப்ப இருந்தே அணில் தான். ஸோ நேச்சுரலா போக அப்படியா? வேண்டியதான். பாதிக்கிட்டே இல்ல இருப்பானுங்க ப்ரோ. அது ஏதோ அதெல்லாம் புதிய தலைமுறையில ஏதோ நியூஸ்ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால ஆச்சரியமா பாக்குறேன். ஒரு மீடியா யோ பர்சனாலிட்டி அது வந்து அந்த பாம்குமாருக்கு நல்ல சொம்படிக்கு நீங்க சொல்ற அந்த ராஜகுமாரி என்ன பிளாக் பண்ணிடுச்சு அது. எனக்கு வந்து தலைவன் அப்படியா? பாம்குமார் என்ட்ரிக்கு தான் வெயிட்டிங். திருப்பி எப்ப செய்தி தொகுப்பாளரா வருவாரு, அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா ப்ரோ இருக்கு. ப்ரோ ப்ரோ நீங்க வேற ஏன் ப்ரோ? அவர் இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா ஒரு அமைச்சரா, ஒரு பாட்டுல அமைச்சரா கூட வரலாம். ப்ரோ துணை முதலமைச்சர் சொல்லுங்க ப்ரோ. துணை முதலமைச்சர் யாரு வருவா? அவர் பையன் தான் வருவாரு. அவர் பையன் தான் வருவாரு. இல்ல மேபி எங்க அம்மா முக்கி போட்டுட்டு இருக்காங்கல்ல ட்வீட், ஜேடி அலெக்ஸ், எக்ஸ்பைரி, இவங்கள யாராவது போடுவாங்க. இல்ல அவர பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அவங்கெல்லாம் கட்சியில பெரிய ஆளுங்க. அதான் நானும் சொல்றேன், கட்சியில பெரிய ஆளுங்க. இல்ல ஆனா மேல அவங்கள்ட்ட ஜினிஃபிளிக்ஸும் போட்டிருக்கான். அவனும் போட்டிருக்கானா? அப்ப என்ன எல்லாரும் பொங்கல் பொங்கல் போடுறானுங்க. பாப்போம். யோ இப்போ நான் அதான் ஏன் சொல்றேன், அபிஷியலா வர வரைக்கும் நம்பாதீங்கயா. இல்ல தீனா ப்ரோ, ஆனா இது ரொம்ப அபிஷியலா இருக்கு. அதான் ஏன்னா எல்லாருமே வந்து அபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. பார்த்தேன், நானும் அந்த ட்வீட்டை பார்த்தேன். பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு குட் பேட் அக்லி தான் நல்லா ஷெட்யூல் படி போறானுங்க. ஸோ அவனுங்க பொங்கல் வருது வந்து ஒன்றும் இல்லை. இவனுங்க மற்ற நம்ம சைட்லேயே தான் நிறைய பேர் சொல்றானுங்க, ஏன் ரஷ் பண்றீங்கன்னு. அவனுங்க முன்னாடியே பொங்கல்ட்டானுங்க. கரெக்டா அவனுக்கு ஷெட்யூல் படி போறானுங்க. டிசம்பருக்குள்ள முடிச்சிருவானுங்க. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனு எடிட்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு. எடிட்டிங்லாம் இப்ப பேரலாவே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஜிபியூ ஷூட்டிங் முடிக்கவே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஆயிரும். அப்ப எப்படி பொங்கலுக்கு படம் வரும்? இல்ல ப்ரோ, இப்ப எல்லாம் வந்து எடிட்டிங்லாம் வந்து பேரலாவே நடக்குது. அன்னைக்கே வந்து ஒரு நாள் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. அந்த படத்தை வந்து விடாமுயற்சி படம் வந்து செதுக்குறாங்க. அது மட்டும் நல்லா தெரியும், செதுக்குறாங்க. இல்ல லாஜிக்கா நான் கேக்குறேன். அந்த படம் எப்படின்னா கண்டிப்பா ஜிபியூ வந்து அதுக்காக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு நிமிஷம் ஏகே ப்ரோ அதான் வெயிட் பண்ணுங்க. அதான் நெட்வொர்க் ப்ரோ என்னன்னா இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஜிபியூ ஷூட்டிங் முடிஞ்சாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண கண்டிப்பா ஒரு மாசம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அது போக வந்து உங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணி சென்சார் சர்டிபிகேட் பண்ணி வரதுக்கு 4 days ஆயிரும். அதுதான் ப்ரோ, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாலும் விடாமுயற்சி ஏன் தள்ளி போகுதுன்ற ரீசன் நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா அது வந்து செதுக்குறாங்க. ஒரு பக்காவான ஒரு ராவான ஒரு பக்காவான படமா அவங்க வந்து இது பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த அளவுக்கு பண்றாங்க. இல்ல ப்ரோ, விடாமுயற்சி உங்களுக்கு முடிஞ்சு ஓகேவா? அந்த சாங் ஷூட் கூட அவங்க சென்சார் பண்றதுக்கு ஒரு 2 days முன்னாடி எடுத்து கூட அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்ப கம்ப்ளீட்டா இல்ல ப்ரோ, படம் முடிஞ்சிருக்குன்னா அது விடாமுயற்சி மட்டும்தான். விடாமுயற்சி முடிஞ்சிச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குவாலிட்டி படத்தோட ஒரு குவாலிட்டி வந்து இது பண்ணணும்னு பாக்குறாங்க. படத்தை வந்து ஒரு ஹை குவாலிட்டி அப்படி ஒரு இதா பண்ணணும்னு பாக்குறாங்க. எப்படி சொல்றது, அவங்க சொல்லுவாங்களே இந்த விஷுவல்ஸ்ன்னு வாங்கல, விஷுவலா வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு வாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க.
லைக்காவையும் திட்டக்கூடாது. அவங்க வந்து இந்த அளவுக்கு பார்ப்போம். படம் வந்து அஜித் படம் வந்து ஃபர்ஸ்ட் படம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க வந்து பண்றாங்கன்னு எனக்கு தோணுது லைக்கா வந்து. அதனாலதான் வந்து லைக்கா வந்து இப்போதைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா ஏன்னா வேட்டையனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். வேட்டையனையா முன்னாடி விட்டாங்க. நெட்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. மைத்ரி வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ அவனுங்க புஷ்பா வரைக்கும் வந்து அவனுங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் எடிட்டிங்கு அதெல்லாம் இல்லை. ஒரு நாளே ஷூட்டிங் முடிச்சானுங்களா, அப்பயே வந்து எடிட்டிங் பண்ற பேரலா எடிட்டிங் ஒர்க்கு போயிட்டே தான் இருக்கும். எடிட்டிங்லாம் ஓகே நெட்ரோ ப்ரோ, நீங்க அதை விடுங்க இப்போ நீங்க சரியா. என்ன சொல்ல வரீங்க? மத்தபடி உள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் யாரு பண்ணுவா? அதான் டப்பிங்லாம் ப்ரோ, அவங்க எப்படி பண்ணுவாங்க? இப்போ சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஏ இருக்கும், அப்புறமேல வந்து டிஏ, கலர் ஒர்க் இருக்கும், சவுண்ட் மிக்சிங் இருக்கும், சவுண்ட் டிசைன் இருக்கும், சவுண்ட் பேக்ரவுண்ட் மிக்சிங், ஸ்கோர் சவுண்ட் இருக்கும், மிக்சிங், இது டப்பிங் எல்லாமே இருக்கும். வந்து பேரலாவே போயிட்டு இருக்கும் ப்ரோ. இப்போ என்னன்னா ஆர்ஆர் மட்டும் இப்போ டிஎஸ்பி கிட்ட இருக்கு. ஏன்னா டிஎஸ்பி வந்து சாங் போட்டான், ஆர்ஆர் மட்டும் பாக்கி இருக்கு. ஆர்ஆருக்கு எப்படி ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இப்ப படத்தை வந்து ஒரு வாரமோ இல்ல 2 வீக்ஸ் முன்னாடி மட்டும் பிஎம்எஸ்க்கு கொடுத்தா முடிஞ்சிரு, எஃப்எம்எஸ்க்கு கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு போயிட்டே தான் இருக்கும். இவனுங்க வந்து ஆளுக்கு 10 ப்ரோ. ஒன்று இப்போ கூட ஒன்றும் இல்லை, புஷ்பா 2க்கு அவனுங்க பிஜிஎம்க்கு வந்து எப்படி டக்குன்னு வந்து தமிழுக்கு கொடுத்தானுங்க. அவனுங்களுக்கு அவுட்புட் சரியா வரலன்னா டக்குன்னு மாத்தி கொடுக்கறது தானே. அதனால அவனுங்க வந்து ஒரு புஷ்பாவோட சாங் ஷூட்டே இன்னும் முடியல, அது தெரியுமா உங்களுக்கு? டிசம்பர் 6 படம் ரிலீஸ். சாங் அதோட ஒரு சாங் ஷூட் ஒன்று இருக்கு, அதுவே இன்னும் முடியல புஷ்பாக்கு. ப்ரோ ஆனா சாங் ஷூட் எப்படி ப்ரோ? சரி ப்ரோ, சாங் ஷூட் எவ்வளோ? சரி சாங் ஷூட் நீங்க என்ன எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாங் ஷூட் ஒரு கூடி படம் ஒரு 3 to 4 days எடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க. 4 days எடுப்பானுங்க. நீங்க அதுக்கே எடிட்டிங் 1 வீக்னே போடுங்க, அதுக்கே 1 வீக் 7 daysனே போடுங்க. அதுக்கே எடிட்டிங் போட்டாலும் திருப்பி ஒரு 1 வீக் இல்ல 3 days கூட மேக்ஸிமம் அவ்வளவுதான். எடிட்டிங் எதுக்கு ப்ரோ போடணும் சாங்குக்கு? நான் எடிட்டிங் அதுக்கு டிஏ போடல ப்ரோ. எதுக்கு? சாங்குக்கும் டிஏ அதுக்குதான் வந்து அவன் வந்து அந்த அந்த கேப்புக்குள்ள அந்த அந்த ஒரு மினிமம் ஆஃப் மினிட்ஸ வந்து கேப் விட்டு இன்சர்ட் பண்ணி கூட அவங்க இது பண்ணிடுவாங்களே. எடிட்ல ஒண்ணு நீங்க அதே கணக்கு தான் ப்ரோ இதுக்கு வரும். இது என்னன்னா நம்மளுக்கு பேரலா ஒரு நாள் ஷூட்டிங் முடியும். இப்ப ரஷ் பாப்பானுங்க உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு நாள் நம்ம எவ்வளவு ஷூட்டிங் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த நைட் ரஷ் போடுவானுங்கன்னு தெரியல. அதே மாதிரிதான் இப்ப அது கரெக்ட். பட் லாஜிக்கலி பார்த்தா ஜிபியூ பொங்கலுக்கு வருது டவுட் தான் நான் சொல்லுவேன். பாப்போம், ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஓகே. நீங்க வந்து இப்ப வந்து பொங்கல் ரிலீஸ் டேட்னு சொல்லும் போது ஓகே புரியுது. ஆனா இவனுங்க வந்து 6 months பேக்கே வந்து பொங்கல்ன்ட்டானுங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் சொல்லுமா, அப்ப ஷெட்யூல் எவ்வளவு போட்டிருப்பாங்க நீங்க பாருங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளவு போயிருக்கும் நீங்க பாருங்க. இப்ப புஷ்பா அது கரெக்ட். பட் வந்து ராகுலுமே பாத்தீங்கன்னா போட்டிருப்பான், அவன் வந்து பொங்கல்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான். அர்ஜுன் தாஸ் போட்டிருந்த அறிக்கையிலுமே பொங்கல் மென்ஷன் இருக்காது. அந்த டைம்ல வந்து இப்பவுமே செக் அவனுங்களுக்கே பண்ணி வந்து பாத்துக்கோங்க. ஒரு இது இருந்திருக்கும் ப்ரோ. ஏன்னா இதுல விடாமுயற்சி ஏதாவது இஷ்யூ இது பண்ணிருப்பான்ல, அவனும் வந்து சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த வேர்ல்டு உங்களுக்கு இவரை தெரியும் நினைக்கிறேன், வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் அவர் தெரியும் நினைக்கிறேன் மலேசியால. அவரும் அந்த மாதிரி வந்து அந்த லைக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்லியிருந்தேன், நாங்க பொங்கல் தான் வருவோம் போது ஒண்ணு இல்ல நெட்ரோ ப்ரோ. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் போடுறாங்க தெரியுமா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி பொங்கல் ரிலீஸ் 2025 போடுறாங்க தெரியுமா. இத வந்து ராகுல போட சொல்லுங்க, அப்பதான் எல்லாருமே நம்புவாங்க. ப்ரோ ராகுல் இப்ப போடுவாரா எனக்கு தெரியல ப்ரோ கரெக்டா. ஏன்னா அவர் வந்து இங்க டேர்ம்ஸ் அததான் சொல்றேன் இருக்குல்ல. ஏன்னா துணிவு பொங்கல்னே வந்து ஒரு 3 months பேக் போட்டாங்களா, அது உங்களுக்கு தெரியும். அவங்க ரிலீஸும் போதே அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ் சொல்லி போட்டாங்க. சர்க்கம்ஸ்டான்சஸே வேற. அப்போ வந்து கிளாஸ் டைம்னால முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் டேர்ம்ஸ் அப்ப இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து எப்படியோ பொங்கலுக்கு வந்து எந்த பெரிய படமும் வரதில்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். இப்போ எப்படியோ ஒரு தலைப்படம் வருது, ஆனா கண்டிப்பா விடாமுயற்சி இருக்காது ப்ரோ. நான் 100% சொல்றேன் விடாமுயற்சி. சரி ஓகே பார்ப்போம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்குமே நான் பார்ப்போம், 2 படமும் 2 படத்துல ஏதாவது எந்த படம் வந்தாலும் நம்ம கொண்டாடுவோம், அவ்வளவுதான். குட் பை டக்லி வந்தா ரொம்பவே நல்லா கொண்டாடுவோம், விடாமுயற்சி வந்தாலும் கொண்டாடுவோம், அவ்வளவுதான். டேய் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியாடா இசாக்கு? சொல்லுங்க தலைவரே.
என்ன போட்டாங்க பாப்போம். நான் அதான் சொல்றேன்ல, நான் இதுக்கு மேல இருந்து என்ன இல்ல எங்க உங்க அபிஷியலா மாமா வர எங்க வரைக்கும் யாருமே இங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. பாப்போம். அதுதான்டா உங்க மாமா எங்க 2020 உங்க மாமா ப்ரோ 2026 ஏகே சிவா பொங்கல் அவரை கூட்டிட்டு வா கொஞ்சம். இல்ல ஜெயாகாஷ் ப்ரோ ராகுல் மட்டும் ட்வீட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் ஆயிரும். அவன் போடவும் மாட்டான். அபிஷியலாவே போட்டாங்க ஜெர்மன்ல இருந்து, இதுக்கு மேல இருந்து என்னடா வேணும்? இல்ல ஜெயா டிஎன் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு ஜெயா போடலையே. அவ தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தீனா போட்டா தானே ப்ரோக்கு உண்டு. வந்து கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டாதான் நம்புவேன்னு சொன்னாரு. அதனால வந்து அவர் மாதிரி ஓகே 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 என்ன அதனால நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ. தீனா ப்ரோ புரியுது, நீ நிறைய நம்மளுக்கு வந்து அப்டேட் வரும்னு சொல்லி டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க இது நம்ப மாட்டீங்க, எதுக்கு திருப்பி இது ஆகும்னு. பட் ஆனா எல்லா அபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டனால தான் இவனுக்கு இல்ல நெட்ரோ ப்ரோ, இப்படி பண்றது இப்படி நம்ம இருக்கிறதா நல்லது. பாத்துக்கோங்க, நம்மளா ஒரு நம்பிட்டு நம்மளா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபேக் அது அபிஷியலா எக்ஸ்பெக்டேஷன் வரட்டும், எப்படி வேணான்றீங்களா? வரதான் போகுது. சரி அதுதான் நான் சரி சொல்றேன். ரைட். ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ப்ரோ. நம்ம இப்பவுமே வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அது கரெக்டா அவங்க விடக்கூடிய டைம்ல விடுவாங்கன்னு சொல்றேன். எப்படி அவங்க விடதான் போறாங்க. அப்படிங்கும்போது நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது டிசாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண சரி முடியாது. அதனாலதான் சொல்றேன். மைத்ரி இல்லைன்னா அபிஷியலா ராகுல் சொல்ற போட்டா வரைக்கும் நம்ம போதும்ல. வெயிட் பண்ணி மைத்ரி பாக்குறது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ராகுல் போட்டா போதும்ல உங்களுக்கு. ஓகே அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர்ல யாரா ஒரு ஆள் போட்டா கூட போதும். நம்ம கணிச்சு சொல்லிடலாம் பொங்கல் ரிலீஸ் ஜிபியூ அப்படின்னு. ஏன்னா இவங்களும் வாய் திறக்காம இருக்காங்க. ஓவர்சீஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் இவங்க ஏன் இன்னும் வாய் திறக்காம இருக்காங்க? அதான் என் கேள்வி. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசிட்டு வரேன், கன்ஃபார்ம்டா பொங்கல்டா. பெரிய ஆளு அவ்வளவுதான் தான் போல. மைத்ரி ரைட், அவ்வளவுதான் மைத்ரி ஓகே ப்ரோ. ஆகாஷ் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நம்மளுக்கு? மைத்ரி ஆகாஷா? மைத்ரி ஆகாஷ் எல்லாம் சொல்லுவாரு. இப்ப ஜிபி பொங்கல்னு ஃபயர் விடுவாரு. அப்புறம் விடாமுயற்சி அப்புறம் விடாமுயற்சி வருதுன்னு சொல்லி ஃபயர் விடுவாரு. அட போங்க ஐயோ. சத்தியமா நேத்தெல்லாம் வந்து தீபக் கிட்ட கேளு, நேத்து புலம்புனது நேத்து லைக்காக்கு சாரி மைத்ரி கேட்டிருக்கு போல. அதனாலதான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு அப்டேட். நேத்து நைட்ல புலம்பி சேர்த்துட்டேன். ஆனா வந்து எதுக்கு ஜியாகாஷ் ப்ரோ உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? வரும்போது வரட்டும் ப்ரோ. அப்படி இருங்க ப்ரோ. அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க ப்ரோ. யோ எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது ப்ரோ அந்த என்ன மாதிரி? என்னையா 2 நீ வருஷம் பேசுற? ஆச்சு ப்ரோ படம் வந்து. வேற என்ன ப்ரோ பண்ண தீனா ப்ரோ முடியும்? 2 வருஷம். என் வலிமை டைம்லாம் எப்படி இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாழ்க்கையே வெறுத்துரும். ஜான்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம், செலிப்ரேஷன் படம், அதை தூக்கிட்டு போயிட்டு மே 1ல வச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பொட்டேஷன் காட்டுவீங்க நீங்க? ப்ரோ தலைப்படம் எப்ப வந்தாலுமே அது கொஞ்சம் இதாதான் இருக்கும். ப்ரோ பாப்போம். இல்ல ப்ரோ, ஆனா யோ குட் பேட் அதெல்லாம் அக்லி ஓகே. ஆனா மேலயுமே உங்களுக்கு லீவ் இருக்குல்ல ப்ரோ. மே உங்களுக்கு சம்மர் லீவு தானே. ஜூன்ல தானே எல்லா இல்ல ப்ரோ. ஸ்கூல்ஸுமே ஆனா ஓபன் பண்ணுவாங்க. பொங்கல் டைம் அப்போ ஒரு அப்படிங்கும்போது மேல உங்களுக்கு லீவ் இல்ல இருக்குமே. ப்ரோ, பொங்கல் டைம் அப்போ ஒரு செலிப்ரேஷன் மூவி குட் பேட் அக்லி தான். அது வந்தாதான் கரெக்டா இருக்கும். அதான் நானும் அதான் கரெக்டா சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து எந்த படம் செட் ஆகும்னா ஜிபியூ தான் செட் ஆகும். பட் நான் என்ன சொல்றேன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் சரி ப்ரோ வெயிட் அபிஷியலா பண்ணுவோன்றேன். வரட்டும் ப்ரோ. புரியுது. அதுதான் நானும் சொல்றேன். அபிஷியலா எப்படியும் அவங்க விடதான் போறாங்க. பொங்கல் ரிலீஸ் அவங்க கண்டிப்பா ஆனா விடதான். ஒரு போஸ்டரோடயோ ஒரு கிளிம்ஸோ ஒரு டீசரோ கண்டிப்பா விடதான் செய்வாங்க. எனக்கு வந்து மைத்ரி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி. ஜெய்ஆகாஷ் ப்ரோட எனக்கு வந்து நம்ம லைக்கா மதன் சொன்னாதான் நான் இன்னும் நம்புவேன். அவர் இன்னும் வரமாட்டுறாரு. ஆனா காணோம், பாவம். பார்த்தே 6 மாசம் ஆச்சு. ஜெயாகாஷ் ப்ரோவே வந்து ஃபயர் விடுவாரு. விடுங்க விடுங்க. அவர் இப்ப ஜிபியூக்கு ஃபயர் விடுவாரு. அதுக்கப்புறம் விடாமுயற்சிக்கு ஃபயர் விடுவாரு. எல்லாத்துக்கும் அவர் ஃபயர் விடுவாரு. நம்மளும் விடுவோம். பார்ப்போம். ப்ரோ ஒன்னும் கேட்கல ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ ப்ரோ இவர் ரமேஷ் பாலா கிட்ட ஏதாவது ட்ரிட் வந்ததா? இல்ல ஒன்னும் வரல ப்ரோ. ஓகே ஓகே. என்ன டீஸ் பண்ணிருக்காரா ரமேஷ் பாலா? இன்னொன்னு அவனுக்கே ஒன்னும் தெரியாது. அது ஒரு விஷயம். ரமேஷ் என்னப்பா, ரமேஷ்க்கும் கொஞ்சம் இருக்குப்பா சோர்ஸ். என்னப்பா நீங்க? இல்ல அவனே கேட்டுதான் போடுவான். கண்ணன் ரோட்டே அவன் தான் கேட்டுதான் போடுவான். பாப்போம். இல்லையா வலிமை சோர்ஸ் அவர் தான், மறந்துடக்கூடாது நம்ம. எனக்கு என்ன இன்னும் என்னன்னா, நம்மளுக்கு இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இன்னும் வந்து விஜய் கேம்ப்ல இருந்து ஏகே சிவான்னு கொண்டு வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பீஸ் ஒரு 4
ஏகே சிவா காம்போ வேண்டாம். ஏகே சிவா காம்போ பத்தி பேசாதீங்க. அப்புறம் மைத்ரி ஆகாஷ் வந்து கடுப்பாகி வந்து நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணிக்குவாரு. என்ன ஜெய்ஆகாஷ் எவ்வளவு பெரிய சிவா ஃபேனு, சிவாவை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவாப்ல. முடிச்சு விட்டீங்க போங்க. குரூப் பக்கம் வந்து பாருங்க தெரியும். எங்க ஒரு குரூப்ல சிவானா கொத்தாங்கொம்மான்னு கேட்பாரு. நீங்க வேற ப்ரோ. ஜெய்ஆகாஷ் வந்து ஸ்பேஸ்ல சிவா வந்து ரொம்ப நல்லவரு, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எவ்வளவு நல்லா பார்த்து தெரியுமா. யோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, உங்க யூசர் நேம் யோ யோ ராஜா கிங்கா சொல்லுங்க யாரையா ப்ரோ. பேசுறது? யோ கொஞ்சம் கம்முனுரியா. ஓ அயக்கல்றாரியா. இப்ப சொல்றா ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. ராஜா கிங் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கையை தூக்கி இருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ. விசாக்கு சொல்லு ப்ரோ. மாமாவை போய் கூப்பிட்டு வாடா, நான் அவருக்கு தாண்டா வெயிட்டிங். மாமா தூங்கிட்டு இருப்பாரு ப்ரோ, நீங்க வேற ஏன் ப்ரோ. டேய் டேய் ஸ்பேஸ் ஓடுதுடா. இன்னொரு ஸ்பேஸ் வேற. மாமா வருவாப்புல. மாமா ஒரு 5 நாள்ல இருந்து 6 நாளுக்குள்ள வருவாப்புல. 6:31 PM விடாமுயற்சி எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் வருவாப்புல. எப்ப விடாமுயற்சி போறாங்களோ அப்பதான் வருவாரா? அது கரெக்ட் தான். குரூப்ல பேச்சாடா பேசுனீங்க? கொஞ்ச நஞ்ச பேசுனீங்க. ஆகாஷ் இது வந்தா என்னடா தீயா இன்னும் தலைப்படம் தான். அரவிந்த் உனக்கு ஒண்ணுமே புரியல அரவிந்த். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க. விடாமுயற்சி இருந்ததுன்னா 400 கோடி தான் பண்ணணும், 400 300 தான் பண்ணணும். இது வந்துச்சுன்னா சாலிடா 700 600 பண்ணணும். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நானே ஜிபிடிபி தான் நினைச்சேன். அரவிந்த் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க, இது வந்து செலிப்ரேஷன் படம், அது வந்து சைலண்டா பாக்குற படம். தமிழ்நாட்டுல கொண்டு வந்து டுப்பன்னு சுட்டுலாம் தானே வேலைக்கே ஆகாது. சைலண்டா பாக்குற படமா ப்ரோ? நம்ம கொண்டாடுவோம் ப்ரோ. சைலண்டா பாக்குற படம் யார ப்ரோ சொன்னாங்க? மட்டும் கொண்டாடினா ஒண்ணும் ஆகாது ப்ரோ, எல்லாரும் கொண்டாடணும் ப்ரோ. கொண்டாடுவாங்க. அது படம் ஏதாவது கிளிம்ஸோ டீசரோ வந்தா தானே தெரியும். அது எதுவுமே வராம நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு ஒரே நிமிஷம் விசாக்கு, விஸ்வாசம் எப்படி கொண்டாடினாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்? அது கரெக்ட் தான். பட் பாப்போம் துணிவு எப்படி கொண்டாடினாங்க. ஏன் ப்ரோ துணிவு நல்லா தானே கொண்டாடினாங்க. அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. வலிமை இல்ல ஜெயகாஷ் ப்ரோ, இப்போ ஒண்ணு சொல்லுங்க. வலிமை நல்லா கொண்டாடினாங்களா, துணிவு நல்லா கொண்டாடினாங்களா சொல்லுங்க. உண்மை சொல்ல போனா ஃபேமிலி ஆடியன்ஸ் துணிவு நல்லா போனாங்க, அதை விட வலிமை நல்லாவே போனாங்க. நான் கேக்குறது ஃபேன்ஸ் ப்ரோ. ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பாட தலை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதுல பார்த்ததே கிடையாது அப்படி சொல்ற படம் ஏன்னா எது சொல்லுவீங்க? வலிமை சைலண்டான இருக்கு, சைலண்டா போகும், அப்படி அடிச்சு ஜாலியா இருக்கும் நம்ம பாக்குற படம். ஃபேமிலி அதுவும் ஜெய்ஆகாஷ் சொல்றது ஒரு இதுல உண்மைதான். அதுவும் இல்லாம இங்க நிறைய பேருக்கு ப்ரூவ் வேற பண்ணணும். ப்ரூவ் பண்ண அவசியம் இல்ல, ஆனா இவனுக்கு ரொம்ப ஓவரா ஆயிடுறானுங்க. விசாக்கு 700 சாலிடா பண்ணுவாப்புல அழகா. என்ன ப்ரோ என்ன ஜிபியு 600 இல்ல 700 சாலிடா பண்ணும். அதெல்லாம் போட்டுருவான் ப்ரோ. மைத்ரி எல்லாம் கன்னு மாதிரி போடுவான். நீங்க என்னதான் 700 போட்டாலும் எங்க அண்ணன் மைத்ரி பொறுத்த அளவுல நம்பலாம் ப்ரோ. இல்ல நீங்க எல்லாமே கரெக்டா போட்டுருவோம். நீங்க என்னதான் 700 போட்டாலும் எங்க அண்ணன் ஸ்ரீ ட்ராக் 199 முடிச்சிருவாப்ல, பாத்துக்கோங்க. 199 பிடிச்சாலும் 999 பிடிச்சாலும் ஒண்ணுதான். இல்ல அவனுங்க பண்ணானுங்க பாடுறா. இது 4 நாள்ல வேட்டைன்னு 240ன்னு போட்டான். அவன் சினி ட்ராக்கே 20 நாள்ல தான் கொண்டு வரான் 240ன்ட்டு. அதை கொண்டு வந்து இப்பதான்டா 240 அடிக்குதுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பாங்க அவனுங்க. தற்கூரி பிள்ளைங்களா இருக்கானுங்க ப்ரோ. பிஆர் பவர் ப்ரோ. இல்ல ஒரு அணில் வந்து சொன்னா, டே என்னதான் எங்களுக்கு அபிஷியலா வந்து கலெக்ஷன் இருந்தாலும் சினி ட்ராக் கூட எங்களுக்கு மேட்ச் ஆகுறான்னு. டே 2 லூசு பேலுங்களா, 2 ஒண்ணுதான்டா. இப்படிதான் பிகில் வந்து 300 கோடின்னு சொல்லி அண்ணா வந்து ஜீப்புக்குள்ள கதறி அழுதாப்ல. அது ஒரு காமெடி. பிகில 300 கோடி தான். ப்ரூஃப் எதுன்னு கேட்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்டே லூசு பேல 300 கோடின்னு சொன்னதுக்காண்டி அவனுக்கு வந்து ஐடி ரைடு விட்டானுங்க. 300 கோடி இருக்குன்னு சொல்லி ஐடி ரைடு விடல. ஒண்ணு இல்ல லைக் ஆபீஸ்க்கே ரைடு போச்சு, அது தெரியும்ல ப்ரோ. அது என்ன ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவங்க கலெக்ஷன் கூட்டி சொல்லி ரைடு போச்சு. அது என்ன கான்செப்ட் தெரியுமா? இவங்க 300 கோடின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் டபார் அடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த அர்ச்சனாவும் போட்டுருச்சு. ஓகேவா? போய் எங்கடா 300 கோடின்னு கேட்டதுக்கு நாங்க சும்மா ப்ரொமோஷனுக்காண்டி பண்ணோம், டிக்கெட் கொஞ்சம் கூட அந்த கதையை விட்டாங்க. ஆமாடா அது வேற போயிட்டு இருக்குடா. என்னாச்சு?
ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் ஏஆர் அவன் ரஹ்மான் விடுறான் ஒரு மென்டல் கூதியா. ஏஆர் ரஹ்மானுக்கு டைவர்ஸ் ஏஆர் ரஹ்மான் மேல என்ன வன்மாரு? ப்ரோ அவன்லாம் மென்டல் அட ப்ரோ போங்க ஐயோ. அவன்லாம். ஏய் மேல ஐயா போடுறா. கஸ்க்கு யாரு மேலதான் ஒண்ணும் இல்லையோ. ஏய் ரீச் பயங்கரமா வந்திருக்குடா ஆகாஷ் மேல நான் போட்டு. ஐயோ அவன் ஒரு லூஸ் கூதியா அவன். தட்டி விடுங்க அவனை. இந்த சினிஃபிளிக்ஸ் ஆனா விசாக்கு டைம் ஏன்டா விசாக்கு ஆனா இன்னைக்கு உண்மையிலே நல்ல நாள்டா. புரியல. காலையில என்னது ப்ரோ? இல்ல இன்னைக்கு உண்மையிலே நல்ல நாள் தான் சொல்றேன். ஆமா அது கரெக்ட். டேய் ரமேஷ் பாலா ட்வீட் போட்டான் பாத்தியா? ஆமா அதுக்கெல்லாம் எல்லாம் பய விட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லடா ஆகாஷ் காலையில இல்ல பாத்தீங்களா குரூப்ல வந்து வேற போட்டாரு அந்த ஏகே நீல் ப்ராஜெக்ட் எப்போ வெயிட்டிங் ப்ரோன்ட்டு. அது வரும்போது அதையும் போட்டு அடிப்பேன். எனக்கு இவனை போட்டுதான் நீங்க இந்த பிளிமிக் காலிவுட்னு ஒருத்தன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனை போட்டுதான் வெயிட்டிங். யார் எந்த பேஜ் எந்த பேஜ்? பிளிமிக் காலிவுட்னு ஒருத்தன். ஏய் அவன் அனில் ஓகே ஓகே. அவன் அனில் பேஜ் தான் ஆக்சுவலா. அவன் ஒண்ணு இந்த நெட் சினிமா இது ஒண்ணு ரெண்டுமே அனில் தான். எல்லா பிட்டேடி. டேய் அந்த விவேக் சாண்டி அவன் தான் கூப்பிடுறான் மேல. அவன்லாம் கூப்பிட்டுட்டான். இப்பெல்லாம் அவன்லாம் செலிப்ரேட் பண்றான். அவன்லாம் செலிப்ரேட்டே பண்ண விடக்கூடாது. உண்டாம அவனை எதுக்குடா நீ எல்லாம் செலிப்ரேட் பண்ற? விவேக் சாண்டினா அந்த மலேசியா வேர்ல்டு பொட்ட மாதிரி பேசுவான் பாருங்க தனியா. எதனா ஒண்ணு பேசினா கூட பிளாக் பண்றான் முட்டா புண்டவன். அவர்கிட்ட நல்லதா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி எனக்கு தெரியல. ஓகே அவன்லாம் கூப்பிட்டு எனக்கு குரூப் போட்டு எல்லாம் தள்ளிட்டான் ப்ரோ வெளியில புண்டாம. இல்ல நான் ஜெயா கஸ்ட நான் முன்னாடி பேசியிருக்கேன். நான் இப்பதான் பேசுறேன் எனக்கு ஜெயா கஸ்ட தெரியுத ஞாபகம் இருக்குமானு தெரியல எனக்கு ப்ரோ. ஏய் அவனுக்கு என்ன டிஎம் ஜெயா காஸ் ப்ரோட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் பேசுவாப்ல. அவர்லாம் பெரிய கான்ட்ராக்ட்ல நீங்க வேற. ஏன்டா சிரிப்பு கட்டிட்டு இருக்க? ஏய் அவன் தான் டிஎம் பண்ணி விடுறான் அவனுக்கு. அவன் தான் இழுத்துட்டு வா. ஜெயா ஆகாஷ் விட லைக்கா மதன் இருக்காரு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா லைக்கா மதன் என்னாச்சு ஜெயா ஆகாஷ்? எனக்கு பார்க்கவே இல்லை. 6 மாசம் லைக்கா மதன் வந்து டிவிகே மதனா மாறிட்டாரு. இல்ல அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் அண்ணன் ஏதோ கட்சியில போனாரு ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சொல்லி புரிய வச்சேன் ப்ரோ. இதெல்லாம் ஒரு கட்சியாடான்னு சொல்லி வெளியே வந்துட்டான். இன்னும் ஜெயா ஆகாஷ் ப்ரோ 2 வருஷத்துல டிவிகேக்கு போயிருவாரு. அப்புறம் டிவிகே ஆகாஷ் தான். சத்தியமா அது செத்தாலும் போக மாட்டேன். செத்தா கூட சாவா அந்த கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன்டா. எனக்குலாம் அவனை பார்த்தாலே பிடிக்காது. நம்ம உமேஷ் அண்ணா வந்திருக்காப்ல. உமேஷ் அண்ணாட்ட கேட்போம். உமேஷ் அண்ணா அப்படி டிவிக்கே தான் போவாரு. அவன் பாரு உன் மேல கொலை வெறியில இருக்கா. யாரு மேல ப்ரோ? உங்க மாமா மேலதான். அட போங்க ப்ரோ. மாமா வருவாப்ல. டைமுக்கு வருவாரு. அவன் பேச்செல்லாம் கேட்டு 6:31 வருவாரு. அதுதான்டா எனக்கு சிரிப்பா வருது. மாமா சொல்றீங்க. புரியல மாமான்னு அமர் மாமா. யோ சுரேஷ் சந்திரா மாமாயா? நீ வேற ஜெயா ஆகாஷ் ப்ரோக்கு சித்தப்பா வருவான்னு அமர் ப்ரோவா? ஓகே. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப 2 படத்துக்கும் ஒன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல அன்னைக்கெல்லாம். உடனே வந்து ஏகே சிவா வந்து ஜானுக்குள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் 2026 பொங்கல்னு சொல்லி ஃபயர் விட்டா இருப்பாரு. மொத்தம் டென்ஷன் மயிர் ஆயிடுச்சு எனக்குலாம். ப்ரோ சிவா ப்ராஜெக்ட் வரவே வராது ப்ரோ. அமர் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. டேய் ஆகாஷ் இப்போ ஒரு ரூமர் சுத்துச்சுடா. இந்த அத்தாரிட்டின்னு ஒரு இது வந்து மடோனா அஸ்வின் இருக்கான்ல, மாவீரன் எடுத்தான்ல டைரக்டர், அவன் தான் அஜித் சார் 64 எதுவுமே வந்து சூஸ் ஆகலையாண்டா யாருமே. அவருக்கே ஒன்னும் தெரியாது. இல்ல ப்ரோ ஆனா அஸ்வின் கூட நரேஷன் போச்சு ப்ரோ. அது அவர் சொன்னது உண்மைதான். அஜித் சாருக்கே தெரியாதெல்லாம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் ப்ரோ சிரிப்பா இருக்கு. இன்னொன்னு ஜெயாகாஷ் ப்ரோ இல்ல ப்ரோ. இன்னொரு நியூஸ் ப்ரோ. நீங்க ஓகே உங்க சோர்ஸ் சொல்றீங்க. ஆனா நான் கேட்ட வரைக்கும் அவங்க அஸ்வின் கூட நரேஷன் போச்சுன்னு தான் சொன்னாங்க. அதுதான் ப்ரோ நெக்ஸ்ட் படம் அவர் பண்றதாவே ஒரு ஐடியாவே இல்ல. இல்ல அதான் எந்த டெசிஷன் எடுக்கல. அவர் நிறைய பேர் போயிருக்கு நரேஷன். ஆனா இவர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல. அவ்வளவுதான். அத்தாரிட்டி தெரியும் எனக்கு. அவர் ஜாலியா உண்மையிலே நான் சொல்லட்டுமா, எனக்கு என்ன தெரியுமா ஆசை? ஜாலியா ஒரு கார் ஓட்ட போயிடணும். நெக்ஸ்ட் இயர் நீல் கூட டைரக்டா வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். அப்படியே அதே ஒரு உடம்போட அப்ப வெறியா இருக்கும். நடுவுல இந்த சிவா புண்டாமெல்லாம் வந்தானா ஓத்தல வேண்டியதான். சிவாலாம் வரமாட்டான் ப்ரோ. நீங்க
எப்படி 5 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க சிவா வருவான் சிவா வருவான் சிவா வருவான்னு. வந்தாங்களா ப்ரோ எங்க மாமா தான் ப்ரோ கிளப்பி விட்டாரு சிவா சிவான்ட்டு. செம்ம அவர் வெறி. எனக்கு நம்ம சைடு கூட கிளப்பி விட்டா பரவாயில்ல. யாவனா இந்த எதிர் சைடு அணில் கேம்புக்கு ஒரு 7-8 ஐடிங்க வந்துருவானுங்க. இல்ல யோ இதுவே ஞாபகம் இருக்காயா? நம்ம ஆளுக்கும் அட்லிக்கும் ஒரு காம்போ இருக்குன்னு உருட்டினானுங்க பாரு அனில்ஸ் ஏதோ இதுல மாட்டிக்கிட்டு. கந்தரவு அதான் என்னால மறக்க முடியாது. கந்தரவு கூட்ட சமஸ்தானமே ஆடி போயிருச்சுடா. இல்ல அது வந்து அதான் நம்ம இவனை உருட்டுல இல்ல அது உருட்டுல வந்து பண்ணானுங்க, அது ரூமர்னு பண்ணானுங்க. இவனுங்க அணிலுங்க தாங்க முடியல. அவர் எங்க ப்ராடக்டர் அவர் எப்படி அவங்க கூட போவாரு ஆச்சு ஊச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் நெட்டாரோ நெட்டாரோ இப்ப ஒண்ணு தெரியுமா, இந்த சினி இன்சைடுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். அந்த தாய் தெரியும். அதான் அது இல்ல பாலையா படத்தை அப்படியே ரீமேக் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க பாத்துக்கோ, ஏதோ ஒரு ரூமர். அந்த கோட்ஸ் கமெண்ட்ஸ் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கதறி தெரியும். இல்ல ஆனா அது கொஞ்சம் ஏதோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு ப்ரோ. அதான் யோ கில்லி கணேஷ் வந்துட்டாரு, என் தலைவன் வந்துட்டாரு. வாங்க கில்லி கணேஷ் ப்ரோ. வேற பேரே கிடைக்கலையா உனக்கு? வேற கிடைக்கல ப்ரோ. யோ அந்த இதுல இது பண்ணிட்டாங்க பாத்தியா? கில்லி கணேஷ் தான் அதிரடியா இருக்கு. பிரான்ஸ்ல ஒரு இதுல இது பண்ணிட்டாங்க பாத்தியா? கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த அந்த பேஜ் நேம் ஏதோ ஒன்னு வருமே, இசட் வச்சு தான் தொடங்கும். ஓபனிங் சூன் வேற போட்டுட்டாங்க. டிக்கெட் புக்கிங். ஒரே நிமிஷம் கணேஷ், நீ வந்து லைக் சாரி மைத்திரியே சொன்னாலே இவங்க வந்து நம்ப மாட்டாங்க. பொங்கலுக்கு விடாமுயற்சி தான் வருதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து மாமா சொன்னா மட்டும்தான் உண்மை. இல்ல தீனா ப்ரோ வந்து அது சிங்கமுத்து மாதிரி அவன் வரமாட்டான்டி, வரவே மாட்டான். மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன், வந்துச்சா? இன்னும் வரலையே. அவன் வருவான். வந்துட்டு ப்ரோ. எது ப்ரோ இந்த சினிஃபிக்ஸ் போட்டதா? இல்ல நீ போட்டிருக்கிய விடாமுயற்சி வரட்டா பொங்கலே இல்ல நமக்கு தட்டிட்டு அப்படின்ட்டு. வன்மம் ஜெயாகாஷ் ப்ரோ, இப்படிலாம் வன்மமா இருக்காதீங்க ப்ரோ. தெரிஞ்சு தீனாக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். தீனாக்கு வந்து ஜிபியோட விடாமுயற்சிக்கு தான் வெயிட்டிங் போல. ஐயோ ஜிபி வருது முதல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ மாமா ப்ரோ நான் அதான் ப்ரோ சொன்னேன், 2 படம்ல எந்த படம் வந்தாலும் ஓகே தான். ஆனா லைட்டா மன வருத்தம் மாமா சொன்னது வரலன்ட்டு. நெட்டாரோ வருவான்டி. ஆமா அவன் நொட்டுவான். வரவே மாட்டாடி அவன். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் ஒரு 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கான்டா. ஆனா அவன் சொல்றது யாருமே கேட்கல. நேம்லாம் சொல்லவே இல்லை. யாரு ப்ரோ? நேம்லாம் சொல்ல மாட்டேன் நானு. யாரு டிஎம் பண்ணுங்க யாருன்ட்டு. வேண்டாம் அவன் மட்டும்தான் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. அவன் போட்டனே தான் ஆப்போசிட்டா எல்லாருமே போடுவாங்க. இல்ல 1 மாசம்னா எது இந்த விஎம் தீபாவளிக்குன்னு வருதுன்னு சொன்னாரு அவரா? தீபாவளிக்கு முன்னாடி அதான் தீபாவளிக்கு அதான் தவறணும்னே அவன் சொல்லிட்டான். தவறணும்னு இல்ல, தீபாவளிக்கு முன்னாடில இருந்தே அவன் சொல்லிட்டா இருக்கான் ஜிபி பொங்கல் தான்டா அப்படின்ட்டு. டிஎம் பராகாசே வசேண்டு நிமிஷம் அதுலயே ரிப்ளை பண்ணு. ஜெயாஸ் ப்ரோ நானும் டிஎம் அனுப்பியிருக்கேன், அதையும் பாருங்க. அதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் வந்து அதுக்கு ஒரு இது கொடுப்பேன். அதனால இன்டைரக்டா ஒரு இது. டேய் ஆகாஷ். ஓ ரைட்ரா. ஓகேடா. புரிஞ்சிச்சுடா. டேய் ஆகாஷ். நீ டிஎம் பாத்தியா? அந்த இதெல்லாம் கோட்ஸ் பாத்தியா? நான் அனுப்பியிருந்தேன்ல. இல்ல அவனா இல்லடா. ஏய் இல்லடா ஆகாஷ், அந்த கோட்ஸ் போய் பாத்தியா? அந்த வீடியோல போய் ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆகாஷ் அப்படியே இன்னொன்னு பண்ணிருக்கேன் அத பாரு. முக்கியமான ஸ்கேம் பண்ணி வச்சிருப்பாங்க. டேய் அதுதான் ஜெயாகாஷ் ப்ரோ, ஏன் டிஎம் செக் பண்ணீங்களா ப்ரோ? அதுவான்னு பாத்தீங்களா? நான் அம்ச்சே விட்டனே நானு. என்னப்பா மாத்தி டிஎம் பண்ணிக்கிறீங்க? யாருன்னா நம்ம ஓகே புரிஞ்சு போச்சு ப்ரோ. வினு அவன் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் அடிச்சு சொல்றான். ஆனா எல்லாருமே விடாமுயற்சின்னு சரி அவன் மட்டும் தான் சோலோவா நின்னான். என்ன குட் பேட் அக்லினா? ஆமா யாருன்னு சொன்னா எனக்கும் நல்லா தெரியும். ப்ரூஸ். ஓகே ப்ரூஸ். ஓகே. ஆனா பொங்கலுக்கு ஆனா சூப்பர் ஹாலிடே. ஆனா 7 நாளோ 10 நாளோ லீவு நினைக்கிறேன். 12 நாள் லீவியா? ஏன் நீங்க வேற 24 தெலுங்குல வேற லீவு பயங்கரமா இருக்கும்.
இல்ல எனக்கு என்ன ஒரே பயம்னா சியான் விக்ரம் வராரு, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயே ப்ரோ அது யோ அவன் படமா நார்மல் நாள்லயே நார்மல் ஓடாது, வந்தாலே ஏன் தெரியாது எப்படி ப்ரோ உங்களுக்கு. பண்றீங்க? நார்மலா வந்தாலே தெரியாது அவன் படம். இல்ல அதான் எனக்கு அவனை பிடிக்கும் தான், யோ இல்லைன்னு அவனு சொல்லல. தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்காவது தெரிஞ்சா? வந்ததும் தெரியல போனதும் இல்ல தெரியல. அதான் எனக்கு அவன் மேல எந்த கஷ்டமும் ஒன்றும் கிடையாது, பகையும் கிடையாது. இருந்தாலுமே அவங்க ஃபேன்ஸ் வந்தா தூக்கி போட்டு அடிக்க தான் செய்யணும். வேற என்ன இல்ல பண்றது? அதான் எனக்கு தலகணேஷ் ட்வீட் போட்டிருந்தான். அதுக்கு வந்து ஒருத்தர் விக்ரம் ஃபேன் வந்து டே நாங்க வரோம்டா அப்படி. அது அதான் நான் இல்ல, தருண் தருண் இருடா டேய் இருடா, அரவிந்த் கோவம் வந்துடும் இருடா. ஓகே தருணா. எப்படா இந்தியா வர்றாரு, எப்படா இந்தியா வர்றாரு அஜித்? தெரியலடா எனக்கு. என்ன ஜேஎஸ் ப்ரோ நீங்களே இப்படி சொன்னா யோ எப்படி? உங்களுக்கு தானே தெரியும், சொல்லுங்க எனக்கே ப்ரோ. ஒருத்தன் எப்போ இல்ல ஏர்போர்ட் வர்றாருன்னு சொல்லுங்க. எனக்கே ஒருத்தன் சொல்லுவான், நான் அதை வச்சு போவேன். யாரு? பால் பாக்கெட். பால் பாக்கெட். ஐயோ பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு. சும்மா டேய், நீ தானே அவன் ட்வீட் வர போட்டிருந்தான், பாவண்டா. ஆனா எனக்கு சங்கர் அடிக்கணும்பா, சங்கர் மேல ரொம்ப வன்மமா இருக்கும், அவன் பார்த்தாலே பிடிக்காது. சங்கரை கூட விடுங்க ப்ரோ, அந்த தில்ராஜ்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, நம்பர் 111, அவன் அடிக்கணும் ப்ரோ. இல்ல ஜேஎஸ் ப்ரோ, தில்ராஜுக்கும் மைத்திரிக்கும் ஆகாது. ஒருவேளை இந்த கிளாஸ்னாலே ஒருவேளை பொங்கலுக்கு இறக்குறானோ குட் பை கிளியே. அததான் போட்டிருக்காங்க எல்லாருமே. தெலுங்கு சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு தான்டா சப்போர்ட், பயங்கர சப்போர்ட்ரா. இல்ல அதான் எனக்கு புரியல, எப்படி ஏதாவது ராம் சரண் பார்த்தா அவனுக்கு காண்டா, இல்ல தில்ராஜ் பார்த்து காண்டா? தில்ராஜ் பார்த்துதான் காண்டி. 111 நம்பர் 1. அவனோட முகத்தை பார்த்தாலே காண்டாது ப்ரோ, என்னன்னு தெரியல எல்லாருக்கும். டேய் அவன்லாம் வந்தானே கேப் போட்டுன்னு ஒருத்தா சுத்திட்டு இருந்தான்டா, முட்டா புண்டமாங்க. ஐயோ அவனெல்லாம் பார்த்தா எவனோ வந்து வாயோட வச்சு வீக்கிருப்பான், அந்த அளவு யார்ட்டும் அடி வாங்கிருக்கேன். ஏன்னா வாய் அப்படிதான் இருக்கும். என்னது இல்ல வாயோட வச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ, அதான் வாய் அப்படி இருக்கு. அதுதான் சார். ஆனா என்ன இவனுங்க இன்னும் ப்ரொமோஷன் ஆரம்பமா இருக்கானுங்க, அந்த சங்கர் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒண்ணுதான் ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ ஆசை, இப்ப அந்த படம் வருது இல்ல, அது எப்போ வருது, 5ஆம் தேதி வருது, ஒரு 3ஆம் தேதி இல்ல 4ஆம் தேதி அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு டீசர் எதனா ஒண்ணு அழகா எடுத்து அதுல சொறி விட்டுறணும் ப்ரோ. இது நம்ம டீசர். ஆமா ஆமா ஆமா, அப்ப நம்ம நார்த் எல்லாத்துலயும் கொஞ்சம் பப்ளிக். லோகேஷ் அது என்ன ட்வீட் போட்டிருக்க, டீஸ்னு போட்டிருக்க. டீஸ்னா டீஸ் பண்றதுடா. ஆஹா, ஐ அம் அர்ஜுன் தாஸ் டீஸ் ரஜித் குமார் லுக். அது புரியல, அந்தால எப்ப டீஸ் பண்ணா? டேய் காலையில போட்டாங்க அது லுக், அதான் பின்னாடி ஒரு பேக் ஷாட் மாதிரி இது விட்டார்ல, அதான் டீஸ். டீஸ் அவன் டீஸ்லாம் பண்ணலையாடா? யார் அர்ஜுன் தாஸா சொல்ற? டேய் ஆமாடா, டீஸ் தான்டா பண்றது, ஃபுல் போட்டோ இல்லடா. அட பைத்தியம், டீஸ்னா என்னன்னு தெரியுமா? கரெக்ட், அத நானும் என்னடா சம்பந்தமே இல்லாம போட்டுருக்க. டீஸ்னா என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். டேய் டீஸ்னா இது பண்றதுடா, தூண்டி விடுறதுதான்டா அது. டேய் டீஸ்னா வேறடா, கலாய்க்கிறது தான்டா டீஸ். டேய் டெலீட் பண்றா ஃபர்ஸ்ட். இல்ல 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 அப்படி இல்ல அவர் போட்டிருக்காரு கணேஷ் ப்ரோ. டீஸ்னா ஒரு இப்ப டீசர் சொல்ல ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடி அந்த மாதிரி டீஸ் பண்றாங்க இந்த போட்டோவை. தூண்டி விடுறது அப்படின்னு தான்டா அர்த்தம் அது. அதுக்கு நீ ஐப்படியா போட்டு விட்டுட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு இங்கிலீஷ் எந்த இங்கிலீஷ்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் வினு ஒத்த போதைய போட்டுருக்கேடா புண்டாமோனே. ஆபாசம் தவிர்ப்போம் ப்ரோ. வாயில விடுறான் ஆண் வார்த்தை வாயில தந்தனா. டேய் ஆகாது. இப்ப என்னன்னா இப்ப விக்ரம் வந்து போஸ்ட்பான் பண்ணுவானா டவுட்டா இருக்கு ப்ரோ. அவன் படமே வராது ப்ரோ. வந்தாலும் வரட்டும் ப்ரோ, வந்தாலும் வரட்டும். இல்ல ப்ரோ வந்தா வச்சுக்கோங்களேன், வப்பாட்டி விஜய் ஃபேன்ஸ் இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுவானுங்க, அது வேற. ஒரே நிமிஷம் ஏன் சொல்றேன் கேளுங்க, நம்மளுக்கு ரோமியா ரிலீஸ் பண்றான் தமிழ்நாட்டுல, அவனுக்கு ஸ்கிரீனே இல்ல, 200-100 கொடுப்பாங்க மத்தவன் மூஞ்சிக்கு இதுதான்ட்டு. இல்ல ஜெயாகேஷ் ப்ரோ இல்ல நிறைய பேர் சொல்றானுங்க பாத்தீங்களா, சங்கர் வந்து இந்த படத்துல கம்பா கொடுப்பாங்க, இந்த படத்துல தான் கம்பா கொடுத்தா சப்பு வரும். அவர் தாயலி ப்ரோ சங்கர், அந்த பேரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கிறா இப்பெல்லாம் கர்மம். எந்திரன் உரியும் பிடிச்சது. எந்திரனா அதுக்கு அது என்ன படம்? அது
எனக்குலாம் அந்த ஜீன்ஸ் படம் அதெல்லாம் ஞாபகம் வந்தாலே அதெல்லாம் சொல்றேன். ஜென்டில்மேன் டிவில பார்த்தேன் ஆகாஷ். ஜென்டில்மேன் இந்தியன் அப்பெல்லாம் பிடிச்சிருந்தது அவனை ரொம்ப. எனக்கு பார்த்தா நண்பனுக்கு அப்புறம் பண்ணது அதெல்லாம். எனக்கு சங்கர் எடுத்ததுலே பிடிச்ச படம்னா அந்நியன். அவன் யாரா அவன்? கார்த்தி. அவனை தூக்கிடா மேல. சிம்பு ஃபேன் தான். சிம்பு ஃபேனா? சரி விடு. ஐயோ கார்த்தியா? அவன் லூஸ் ஆச்சு. அவன் பாவம். சரி தட்டி விடுங்க அவனை. பேசிட்டு ப்ரோ மேல அந்த ஜெயின் ஃபிளிக்ஸ் அபிஷியல் அக்கவுண்டா ப்ரோ அது? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ அது அபிஷியல் தான். ஆனா வந்து தீனா ப்ரோ வந்து நம்ப மாட்டார். ஆனா வந்து அதுக்கு அந்த சினிஃபிக்ஸ் அட்மின் வந்து நம்ம ஜெய் ஆகாஷ்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்தான் அட்மின். அவர்கிட்ட எதுனாலும் கேட்டுக்கோங்க. நான் ஒண்ணு ஒருத்த போட்டு விட்டுறீங்க, ஒருத்த என்ன பிடிச்சி கடிக்கடிக்கு போறாங்க. ஜெய் ஆகாஷ்ல மைத்ரி ஆகாஷ் அப்படி கூப்பிடுங்க. ஜெய் ஆகாஷ் 2 பேஜை மெயின்டைன் பண்றாரு ப்ரோ. இல்ல காலைல வேற ஏதோ ஜெயின் ஃபிளிக்ஸ்ல ப்ளூ டிக் பார்த்த மாதிரி இருந்தது, அதான் கேக்குறேன். ஆமா டேய் மைத்ரி ஆகாஷ் மாதிரி லைக்கா கணேஷ் நல்லா இருக்குல்ல. டேய் வேற இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட வச்சு என்ன சொல்லிவிடா. அது மட்டும் வேணாம்டா டேய். வேற எது வேணா சொல்லிவிடா. குப்பா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு சொல்லிவிடா. அந்த பேர் மட்டும் வேணாம்டா தயவு செஞ்சு. சன் பிக்சர்ஸ் கணேஷ். அது கூட இது எப்படியா இருக்கு? என்ன வேணா வச்சுக்கோங்க. நீ மட்டமான ப்ரொடக்ஷன் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ லைக்கா கணேஷ் தான். நான் அரவிந்த் கவர்னர் அண்ணா அரவிந்த் மாட்டினாரு. அண்ணா அரவிந்த் ஏன் அப்படி? அண்ணா ரஜினி பண்ணல. ரஜினி மியூச்சுவலா. ஓ அண்ணாத்தையும் 5 வாட்டி பார்த்துருப்பாரு போலயே. அப்போ என்ன அரவிந்த் மாம்சி கரெக்டா? டேய் நானே கிளைமேக்ஸ்ல தியேட்டர் விட்டு வந்துட்டேன். நாளா தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். படம் பார்த்து 1 மணி நேரத்துல வெளியே வந்துட்டேன். சொல்லு கணேஷ் ப்ரோ. இருடா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து ஒருத்தனை கேட்கல உன்னை யாரு அடிச்சது அப்படின்னு கேட்கல. 2வது தடவை கேட்கும் போது கிளம்பி வந்துட்டேன். அட போயா. இல்ல விசாக்கு எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க ஏஜிஎஸ்ல போன